ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். ஆ இப்பொழுது தலை அஜித் அவர்களை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஆ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆ பெரிய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு. அ விஜய், ரஜித் இவங்க 2 பேர் தான். சிவாஜி, அ எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அ இன்னும் இடையில் யார் யாரோ வந்தார்கள், எனக்கு ஞாபகம் இல்லை. இப்பொழுது சொல்றேன், இன்றைய ஜெனரேஷனுக்கு விஜயும், அஜித் அவர்களும் தான் பெரிய அ முன்னோடியாக இருக்கிறார்கள். மக்கள் அனைவருக்கும். அப்படி இருக்க அதில் ஒருவர் அஜித் அவர்கள். அ பொதுவாக த விஜயை விட சைலன்ட்டாக அஜித் அவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் உண்டு என்று மக்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். அதேபோல் நான் அதிகம் இதிலெல்லாம் கட்சி ரீதியாக நான் அதெல்லாம் எதுவுமே அ பார்க்க மாட்டேன். படம் பார்த்தா கூட நல்லா இருந்தா நல்லா இருக்கு, இல்லன்னா நல்லா இல்லங்கிறத கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாங்கள் ஒரு கலை குடும்பம். அதை எடுக்க எவ்வளவு பின்னாடி எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் நான் அதை பற்றி நல்லா இல்லை என்று அவ்வளோ அசால்ட்டாக சொல்லிவிட மாட்டேன். அதிகமாக நான் தியேட்டரில் போய் படம் பார்ப்பதே கம்மிதான். பார்க்க மாட்டேன். இப்பொழுது எப்பயாவது டிவிகள்ல நான் சுத்தமா பார்க்கறதே எனக்கு சரி வரல. அதனால நான் பார்க்கறதில்ல. நான் மக்கள் வீட்லயும் பேசுவாங்க, வெளியிலயும் பேசுவாங்க. தல அஜித் அவர்களுக்கு ரகசியமாக, ஏன்னா அவர் எது செய்தாலும் வெளியே தெரியாத லெவலுக்கு செய்வார். அதேமாரி அவர் படங்கள் வந்தாலும் போட்டி போட்டுக்கொண்டு எல்லாம், போட்டியே கிடையாது அவர் படம் இப்படி ஓடும்னுலாம் சொல்லியிருக்காங்க. நான் அதிகம் அதை விரும்பி விஜய் படம் கூட ஒரு சில படங்கள் அவர் டான்ஸ்க்காக பார்ப்பேன் நானு. அது எனக்கு வீட்ல டிவிலன்னா கூட ஒரு பாட்டு கூட எப்போவெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டேன். ரேரு. சினிமா பார்க்குறது நான் ரேரு. அதில் இந்த மாரில விஜய் டான்ஸுக்காக அவர பார்ப்பேன். அஜித் அவர்கள் படம்லாம் ரொம்ப அதிகமா பார்ப்பேன். போர் அடிச்சுன்னா எப்பயாவது அந்த படங்கள் இருந்தா பார்ப்பேன். எதுக்காக இவ்வளோ விவரமா இத பத்தி நான் சொல்றேன் அப்டின்னா, சினிமாவில் அ மக்களுக்கு பிடித்தவர்கள் இருவருமே. அ என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என்னன்னா, இன்று அவர் இடையிலே கார் ரேசிங்கில அவருக்கு மிகவும் ஆர்வம் உண்டு. தலை அஜித் அவர்களுக்கு. கார் ரேஸ், பைக் ரேஸ் இதிலெல்லாம் ரொம்ப சினிமாவெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாரி அவருக்கு எனக்கு இப்போ சொந்த அபிப்பிராயம் மாரி அவருக்கு சொந்த அபிப்பிராயங்கள் இருக்கும் இல்லையா? அதுபோல அவருக்கு இருந்தது. அதில் சினிமாவிலும் சாதித்துக் கொண்டு, அ அதிலேயும் கவனத்தை செலுத்திக் கொண்டு, நெறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். எங்களுடைய சினிமா லைனில் அவர் உடம்பு பூரா அடி இருக்கும். ஆக்சிடென்ட் ஆயிக்கொண்டே இருக்கும் படத்தில் நடிக்கும் பொழுது. ஆனாலும் அதையெல்லாம் கேர் பண்ணாமல் அவர் நடித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லுவார்கள். அ க க இந்த கை செய்வது இந்த கைக்கு தெரியாத மாரி எதையாவது மக்களுக்கு செய்து கொண்டே இருப்பார் சைலன்ட்டாக. அதையெல்லாம் நான் ரொம்ப மதிப்பேன். நடிப்பையெல்லாம் கூட எனக்கு அவ்வளோதா பிடிக்காது. ஆனா அவர் தனிப்பட்ட முறையில் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அதை கேட்கும்போது அவர் ஒரு கடவுளாகத்தான் அவரை நாம் பார்க்க தோணும். அப்படிப்பட்ட மனிதர் அவர். அது மாரி விஷயங்களில். அதேபோல் இன்று இந்த துபாயில போயி, இந்த கார் ரேஸில அவர் அந்த கொடிய தூக்கிட்டு அவரு ஒரு ஹேப்பியா ஓடி மக்களுக்கு குடும்பத்துடன் அ ஒரு அணைப்பு குடுத்துவிட்டு, மக்களுடனும் ஒரு அணைப்புக்காக கையை நீட்டி அவரு லவ்விங் சொல்லுவாரு. அது உண்மையிலே அவருடைய மகிழ்ச்சியை அதில் காண முடிந்தது. சொந்தமான அபிப்பிராயம் அவருக்கு. அவருடைய பர்சனல் ஆசைகள்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அதை நாட்டுக்காக அவர் செய்திருக்கிறார். அதுக்கு நாம் சலாம் போட வேண்டும். சினிமா விடுங்கள். 1000 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள், 1000 பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். அதல்ல. ஆனால் இந்த ஒரு சாதனை இருக்கிறதே, இது பாராட்ட வேண்டிய விஷயம். நம் நாட்டுக்கு ஒரு பெருமை சேர்த்த விஷயம் இல்லையா? அதனால் நான் அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு அவருக்கு தலை வணங்குகிறேன். நன்றி செலுத்திக் கொள்ளுகிறேன். நம் ஜேகே நண்பர்கள் அனைவரும் அதைச் செய்யுங்கள். அதில் கொஞ்சம் கூட தவறில்லை. ஏன்னா, நம் நாட்டுக்காக அவர் எதையோ செய்து கொண்டிருக்கிறார். நடிப்பெல்லாம் ஒரு வருமானம். அதையெல்லாம் தள்ளிவிட்டு, இப்ப விஜய் களம் இறங்கியது போல், அவரும் அதை தள்ளிவிட்டு, அ கார் ரேசிங்க்காக ஏறி நமக்காக ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார். இல்லையா? அப்படின்னா அவர நம்ம பாராட்டித்தான் ஆகணும். இல்ல? தனிப்பட்ட பாராட்டு எனக்கு அவர் மேல் முதல் அதுதான். அவர் தான தர்மம். அடுத்து இந்த நாட்டுக்காக அவர் பாடுபட்டிருக்கிற நடிகரெல்லாம் அப்புறம் தான். இல்லையா? அந்த வகையில் நான் அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நீங்களும் மக்கள் அனைவரும், யூடியூபில் இருப்பவர்கள் அனைவரும், பொதுமக்கள் அனைவரும்
நம் ஜேகே உலக நண்பர்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை செலுத்திக் கொள்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.